பாஸோட லைவ் அப்டேட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதில் வந்து பூர்ணிமாவோட மாற்றம் எப்படி மாறி இருக்க பாருங்கள். நேற்று வரையும் இருந்த பூர்ணிமா இன்னைக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு டேரெக்டாக அர்ச்சனா காலையிலே விழுந்துட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி தான் பூர்ணிமாவோட நிலைமை இருக்குது. என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து நேற்று ஃபுல்லாகவேங்க நேற்று மார்னிங்லேருந்து நைட்டு வரையுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் கிடைக்குது, பாராட்டு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவை பற்றி அவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க, அவ்வளோ இதுகள் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நேற்று நைட்டே ஒரு சேஞ்சை பார்த்தோம். இன்னைக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர் போயிட்டு அப்படியே அர்ச்சனா பக்கம் போய் இருக்கிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட வீட்டில் இருந்து வந்தது பார்த்தீங்களா, சாப்பாடு கிண்ணங்கள் அந்த இதெல்லாம் அது எல்லாத்தையுமே நான் தான் வாஷ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மாயா பூர்ணிமா போட்டு அதை வாஷ் பண்ணி அர்ச்சனா கொடுத்தாங்க. இந்த அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு விஷயம் நடக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலில் வந்து அர்ச்சனா வந்து உட்காரும்போது சரி வாங்க ஃப்ரெண்டாக பேசுவோம் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து உட்காந்து பேசும்போது அர்ச்சனா கூட பேச ட்ரை பண்ணுறாங்க. அர்ச்சனாவும் மாயாவும் குறிப்பாக வந்து பூர்ணிமா தான் அதிகமாக பேச ட்ரை பண்ணுறாங்க. மாயா அந்த அளவுக்கு பேச ட்ரை பண்ணல. பட் பூர்ணிமா வந்து அர்ச்சனா கூட நிறைய பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் அர்ச்சனா மிங்கிள் ஆகாத மாதிரி தான் இருக்காங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி என்ன பேசிக்காக பேசிப்போம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. அவங்க தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இவங்க கூட சேர்ந்தா நமக்கு எதனா ரிஸ்க் ஆயிரும், நம்மளையும் ஆப் அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக அர்ச்சனா இருக்காங்க. அதையும் மீறி பூர்ணிமா வந்து மிங்கிளாக ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேட்டர்ன் எனக்கு ஃபாலோ ஆகுது. ஏன்னா அர்ச்சனாவுக்கு நிறைய கிளாப்ஸ் வருது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு பேர் பூர்ணிமாவோட பேர் வந்து நெகட்டிவாக வெளியே போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் சார் வந்து நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி குத்தி காட்டின விஷயமும் தெரியுது. இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டோட்டலாகவே ஆப்போசிட்டாக போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னா நமக்கு யார் ஆப்போசிட்டாக நினைக்கிறோமோ அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு அவங்களுக்கு பின்னாடியும் ஆப் வைக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமும் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கூட இப்போ ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி இருப்போம், ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ட்ராவல் பண்ணோன்னா நமக்கு ஓட்டும் கிடைக்கும், ஓரளவுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும், நம்ம நேமை கொஞ்சம் இந்த வாரம் தப்பிக்கிறதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா பக்கத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு எல்லாம் அப்படி தோணுதான்னு தெரியல. அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிச்சனில் பாட்டு அர்ச்சனா கூட சேர்ந்து பாட்டு பாடுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பாட்டு பாடும்போது இரிட்டேட்டாக இருக்குது, கம்முன்னு இருக்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த மாயா பூர்ணிமா இப்போ கூட சேர்ந்து பாட்டு பாடுறாங்க, அந்தளவுக்கு இது பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரே வைபிங்காக இருக்குது அர்ச்சனா கூட சேர்ந்து. ஓகேங்களா. இதன் மூலிமா வந்து அர்ச்சனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பூர்ணிமாவோட திட்டத்தை பார்த்து மாட்டிக்க கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஈவினிங் அந்த லட்டு டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பல. அர்ச்சனாக்கு வந்து இல்லை இதை கொடுத்துட்டு இப்படி ஆயிருங்க அப்படி ஆயிருங்க அப்படின்ற மாதிரி நண்பர் ஆயிடலாம், ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா எடுப்பாங்க. ஆனால் அர்ச்சனா தெளிவாக ஒரு இது கொடுத்தாங்க பாருங்க. எதிரி யார் அப்படின்னும் போது எனக்கு எதிரி பூர்ணிமா தான்ற மாதிரி டேரெக்டாக அடிச்சிட்டாங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம், அந்த டாஸ்கில் என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் அர்ச்சனா ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். இவங்க கூடவே இருந்தாலும் அவங்களோட இண்டிவிஜுவல் பிளேவே விட மாட்டாங்க, நான் நம்பிக்கை இருக்குது மக்களே. அவங்க ஓப்பனாக சொன்னாங்க யார் கூட இருந்தாலும் என் கேம் என் இண்டிவிஜுவலிட்டி நான் விட மாட்டேன், என்னோட கேம் நான் தான் விளையாட போகிறேன்ற மாதிரி தெளிவான ஒரு கிளாரிட்டியோட அர்ச்சனா இருக்காங்க. பட் அதையும் மீறி பூர்ணிமா எதனா பிளான் பண்ணி மழுக்கினாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதான் ஒரு வியூவு. ரெண்டாவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விதி மீறல்கள். இந்த மைக்கை மாட்டாமல் பேசுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து குறிப்பாக மாயா மற்றும் பூர்ணிமா நிக்சன் இந்த 3 பேர் தான் அதிகமான மைக்கு மாட்டாமல் விதிமுறைகள் செய்கிறதே இவங்க தான். நேற்று நைட்டு கூட ஒரு 2 மணிக்கும் 3 மணிக்கும் மக்களே நான் லைவ் பார்க்கல, இப்போ ஒரு வீடியோ பார்த்தா பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அந்த மைக்கை கைட்டி வச்சுட்டு அங்கே ஒரு ரகசியம் நைட்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ காலைல ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ண போகும்போது ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமில் பார்த்தீங்கன்னா மைக்கு கைட்டு போட்டு அங்கே ஒரு 2 நிமிஷம் பேசுகிறாங்க. அதுலேயே காதில் நிக்சன் காதில் இவங்க மாயா ஊதுறதும், மாயா காதில் நிக்சன் ஊதுறதும் அப்படின்ற மாதிரி ரகசியம் காது டு காது பட அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் விதிமீறல்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பிக் பாஸும் பொறுக்கல, என்ன பண்ணிட்டார் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குல்ல, மைக்கை போடுங்கன்ற மாதிரி ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருந்துட்டு செம்ம கடுப்பாயிட்டார் ஒரு பக்கம் பிக் பாஸ். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு சீசன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை ரிமூவ் பண்ணதுக்கு மும்தாஜுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் கமல் சார் பண்ணியிருப்பார், வேற லெவலான ஒரு சம்பவம். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த வாரம் எடுக்கிறேன் சார், நீங்கள் பொலைட்டாக ஹேண்டில் பண்ணாதீங்க சார், சம்பவம் மேலே சம்பவம் இறங்கி செஞ்சாதான் மாயா மற்றும் பூர்ணிமா திருந்தி வருவாங்க சார், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.